அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது அடுத்த ஒரு தலைப்பை பார்க்க போகிறது, இந்த நடராஜர் தத்துவம் அதற்கான விளக்கமும் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இந்த அக்னிக்கலை, சூரியக்கலை, சந்திரக்கலை ஆகியவை நம்ம போன சாப்டரில் நான் உங்களுக்கு ஒரு டேபிளாக கொடுத்துருப்பேன். சரி, நான் அந்த பிக்சர் உங்களுக்கு போட்டிருப்பேன். மறுபடியும் அந்த டேபிள் வச்சு நம்ம அதோட விரிவாக்கம் செகண்ட் பார்ட்டை பார்க்க போகிறோம். சரிங்களா? திசைகள், அதாவது 86,40,000 சரிங்களா, காஸ்மிக் கதிர்கள் சுற்றி இருக்கின்றன. இத்தகைய காஸ்மிக் கதிர்கள் சுவாசத்தில் கலந்து சரீரம் முழுவதும் பரவி சரீரம் முழுவதுமே பரவி சூரியனிடமிருந்து தினசரி 7,128 சுவாச ஓட்டத்தை பெற்று அதன் மூலம் தேவையான சக்தியை நாம் பெற்றுக்கொள்கிறோம். மற்றும் சந்திரன், அக்னிக்கலைகள் கதிர்கள் மூலமாகவே தேவையான சக்திகள் நம் உடலில் பரவி வருகிறது. மேலும் சந்திரக்கலை, அக்னிக்கலை கதிர்கள் 14,256. இக்கதிர்கள் வீச்சுக்கள் ஒழுங்கில்லாத அளவுகளில்தான் சுற்றி கொண்டு இருக்கின்றன. இதில் நடுநிலையான 216 கதிர்வீச்சுகள் தான் இவற்றுக்குள் எல்லாம் அடிப்படையாகும். மேலும் ஸ்திரமான கதிர்கள் 7,128. சூரியக்கலையிலும் 33 பங்கு கதிர்வீச்சுக்களும் மிக முக்கியமான பங்கு வகிக்கின்றன. ஆகவே சூரியனின் 33 பங்கு கதிர்வீச்சு மிகவும் உதவியாக இருக்கிறது. இதன்படி சூரியனது தனது கதிர்வீச்சுக்களில் 33இல் 1/3 பங்குகளின் கணக்குப்படி வருகிறது. ஏற்கனவே 99 கதிர்கள் என்று பார்த்தோம். அதில் 3இல் 1 பங்கு 33. அதுபோல 33இல் 3இல் 1 பங்கு 11 ஆகிறது. முன் நம் பார்த்தபடி 11 2 + 3 + 4 94 அல்லது 11 × 9 99 எப்படி என்று பார்த்தாலும் 99/33 3 தான் வருகிறது. இந்த 1/3 தான் முக்கோணத்தில் முக்கியமான பக்கங்களாகும். திருமூலர் முக்கோணங்களில்தான் கணக்குகளை பார்த்திருக்கிறார். பூமி தத்துவம் 8.25 அப்பு தத்துவம் 9.9, தேயு தத்துவம் 6.6, வாயு தத்துவம் 4.95, ஆகாய தத்துவம் 3.3, மொத்தம் 33 கலைகளாக தினசரி சுவாச ஓட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பது ஐங்கோணமாக சித்தரித்திருக்கிறார் நம் திருமூலர் பெருமான். அதையும் நான் உங்களுக்கு பிக்சரில் போடுறேன். சரிங்களா? அண்ட சராசரங்களுக்கும் இவற்றின் அடங்கி விடுகின்றன. அதாவது 5 ஆஃப் செக்ஸுவல் கண்டினியூட்டி ஆஃப் ஏஞ்சல் அனுகோணம் பை நேம் ஆல் டுகெதர் கண்டெயின் வித் த மெஷர்மெண்ட் ஃப்ரம் விச் ஹாவ் occurred the 5 divisions in the world that related to geology. ஐங்கோணம்தான் ஆக்கல், காத்தல், அழித்தல் செய்கைகளை செய்து கொண்டிருக்கின்றன. மேலும் திருமூலர் பிரபஞ்ச சக்தியான இறைவனின் 5ஆக பிரிக்கிறார். பிருத்திவி தத்துவம் 0.25, அப்பு தத்துவம் 0.3, தேயு தத்துவம் 0.2, வாயு தத்துவம் 0.15, ஆகாய தத்துவம் 0.1 ஆக 1 என ஆகிறது. ஒரு சுவாசத்தில் சூரிய, சந்திர, அக்னி தத்துவ கலையின் விவரம், இடநாடி, பிங்கள நாடி, சுழுமுனை நாடி மற்றும் இறைவனின் தத்துவ பரிமாணம் நான் உங்களுக்கு பிக்சராக போடுறேன். மீண்டும் அடுத்த ஒரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.